அடுப்பை பற்ற வச்சு வானல்ல வச்சுக்கலாம். ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். இது கொழுக்கட்டை மாவு தான், இருந்தாலும் நாம் லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தாலே போதும். அது லைட்டாக வறுத்துக்கிட்டேன்ல, இந்த வறுத்துக்கிட்ட மாவில் நான் ஒரு கப்பு மாவில் பாதி கப்பு தான் எடுத்துக்கிறேன். பாதி கப்பு வந்து ஸ்வீட்டுக்கு, பாதி கப்பு வந்து கார கொழுக்கட்டைக்கு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ கார கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ அதுக்கு அடுப்பில் பேனல் வச்சு பற்ற வச்சு ஆரம்பிச்சிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொரியும் போதே ஒரு வரமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு இனுக்கு, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூனுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கலாம். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் இந்த கப்பால் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அப்போ 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 3/4 கப்பு ஊற்றுறேன். இந்த மாவை போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சோம்னாலே போதும், இது கெட்டியாயிடும். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். வாங்க இதை ஆற வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். வானலை வச்சாச்சு. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எள்ளு 1/4 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கி சுத்தமாக இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு போடுங்க. நான் சுத்தமானது தான் வச்சுருக்கேன், அதனால் நான் காட்டிட்டு போட்டுட்டேன். அதே மாதிரி வெல்லமும் வந்து சுத்தமான வெல்லம்னா அப்படியே சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கரைச்சி ஊற்றிக்கலாம். என்கிட்ட சுத்தமான வெல்லம் தான் இருக்குது. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு 1/2 கப்பு மாவு எடுத்துருந்தோம். 1/2 கப்பு மாவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 கப்பு இருக்கக்கூடாது, அதுக்கும் கம்மியாக வெல்லம் எடுத்துருக்கேன். அந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் என்கிட்ட நல்ல வெல்லம், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். இல்லாட்டினா தண்ணியில் கரைச்சி நீங்கள் போடலாம். அதுக்கு தான் 3/4 கப்பு இருக்கணும். இதுக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இந்த ஸ்வீட் நல்லா தெரியணுன்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஏலக்காய் பொடி கொஞ்சம். இது வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். மாவு போட்டு கிண்டிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுது. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இது உடனே கையை வச்சிடக்கூடாது, பாகுது. அதனால் சூடு கொஞ்சம் நிதானமாக இருக்கும்போது தான் கொழுக்கட்டை பிடிக்கணும். அதனால் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பூரண கொழுக்கட்டைக்கு நம்ம இப்போது அதுக்கு செய்கிறது, அந்த பூரணம் இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதுக்கு கருப்பு எள்ளும் போடுவாங்க, வெள்ளை எள்ளும் போடுவாங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதுக்கு
நான் வந்து தேங்காயும் பாதாமும் போட்டு இது பண்ணிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இதில் நட்ஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். பூர்ண கொழுக்கட்டைக்கு நட்ஸ் சேர்க்கலாம். தால் சேர்த்து செய்வாங்க, அது வேற ஒரு இது. நான் வந்து எள்ளும் பாதாமும் போட்டு பாதாமை வந்து மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி போட்டிருக்கேன். நான் தேங்காயும் அதையும் ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். வெல்லம் வந்து இதால் ஒரு கப்பு எடுத்தோம்னா 1/2 கப்பு இதுக்கு ஏன்னா பூர்ணம் அதிகமாக வேணுன்றதால ஒரு 1/2 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல வெல்லம், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரியே மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கும் 1/4 பிஞ்சு அப்படியே கொஞ்சமாக சால்ட். மோதகம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டையாக உருட்டிக்கிங்க. உருட்டிக்கின்னு இந்த ஸ்டஃப் அப்படி வச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படியே பண்ணிடணும். அவ்வளோதான் மோதகம் ரெடி. மணி கொழுக்கட்டைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, தேங்காய் துருவல். மணி கொழுக்கட்டைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பில் பேனல் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த மணி கொழுக்கட்டையை போட்டுக்கலாம். இந்த காரத்துக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ மணி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை சரி ரெடி ஆகிடுது. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை நிவேதனம். இந்த ரெசிபியை நீங்கள் செய்து விநாயகரோட சதுர்த்திக்கு நீங்கள் செய்து அவரோட அருளாசி பெறுங்க. விநாயகர் நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜெயாஸ் கிச்சன்.